நான் முதலில் ஓர் உழவன், அதற்கு அடுத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் கோடை உழவின் அவசியத்தை எடுத்து கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னேர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம். தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 56,41,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எனவே 2025-26 ஆண்டில் சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது. பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மையத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உழவர்களுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். 2025-26 ஆண்டில் சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி, இடுபொருள்கள் விநியோகம், காய்கறி பயிர்களின் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22,80,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை. வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள், சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்பு துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும். மொத்தமுள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து நிவாரணத் தொகை, இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரை விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற 15 திட்டக்குழுக்களுடன் ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம
ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025-26 ஆண்டில் மீதமுள்ள 2,338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்.